இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நம்மை சந்திக்க செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே இந்த செய்திகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியுமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி நீ தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளவே என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் காயங்களையும் நீர் ஆற்றும். இடிந்து போன பகுதிகளை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் இடிந்து போன பகுதிகளை நீர் செப்பனிட்டு அதை கட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த செய்திகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன ஆவியானவர் தாமே என்னையும் நிரப்போம்ப்பா. ஏற்ற வார்த்தைகளினால் என்னுடைய நாவை நிரப்போம். என்னை நீர் ஆட்கொள்ளும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுகிற நல்ல வார்த்தைகளை என் நாவிலே நீர் அருள நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை இதன் மூலம் மகிமைப்படுத்தும். இந்த செய்திகளினால் உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாரத்திலே வேதாகமத்தில் இருந்து சில சம்பவங்களை நாம் வாசித்து தியானித்து அந்த சம்பவங்களினால் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் நாளிலே அதற்கென்று ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மீகா 6வது அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனத்தின் பிற்பகுதி. என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பெயரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கன்னியையும் கொடுக்க வேண்டுமோ. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட சம்பவம் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்த அந்த சம்பவம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார். எல்லாம் நல்லது என்று கண்டார். அந்த உலகத்திலே ஒரு அழகிய தோட்டத்தை அவர் உருவாக்கினார். மனிதனை உருவாக்கும் முன்பாக ஒரு அழகிய தோட்டத்தை உருவாக்கி அதிலே மனிதனை கொண்டு போய் வைத்தார். அந்த ஏதேனை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அதில் நடுவிலே ஒரு பெரிய நதி இருந்தது. அந்த நதி 4 ஆறுகளாக, பெரிய ஆறுகளாக பிரிந்து போனது என்று வாசிக்கிறோம். செழிப்பான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே கனி விருட்சங்களை அவர் வைத்திருந்தார். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்து அதெல்லாம் பண்படுத்தவும் ஆண்டு கொள்ளவும் மனிதனுக்கு கற்பித்து எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி அதிலே சந்தோஷமாய் வாழும்படி ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஆண்டவர் அந்த தோட்டத்திலே வைத்தார். ஒரே ஒரு கற்பனையை தான் கொடுத்தார். இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி. அந்த ஏதேனிலே அவர்களுக்கு ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விட ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுதான் தோட்டத்தின் நடுவிலே உலாவுற கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் மனுமக்களுடன் மனமகிழ்ச்சியா இருந்தார். அவர்களோடு உலாவி மனமகிழ்ச்சியா இருந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. தன்னுடைய சாயலாக தனது ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதனை
அவனுக்கென்று தெரிவு செய்கிற ஒரு சுய விருப்பத்தையும் கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டு இருந்தார். ஆனால் அந்த ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகிட்டு கர்த்தரை அவர்கள் காணக்கூடாது இருந்தது. வழக்கம் போல மனிதனோடு உறவாடும்படி வந்த கர்த்தர் ஆதாமை தேடுகிறார். ஆதாமையும் ஏவாளையும் காணவில்லை. அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கூப்பிட்டார். அது ஒரு துயர தொனியாக இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஆதாமின் உறவு, ஆதாமோடு பேசுவது இன்பமாக இருந்திருக்கும். மனிதனுடைய அந்த அன்பு விலகி போனது. கர்த்தரோடு உறவாடுகிற அந்த உறவு விலகி போனது. மனிதன் விழுந்து விட்டான், இனி நிரந்தரமாக அவனை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்காமல் அந்த ஏதேனிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். பாவம் செய்து விழுந்த பொழுது ஒரே ஒரு மார்க்கம்தான் இருந்தது. அவருடைய ஒரே குமாரனாகிய குமாரனை நமது நிமித்தமாக இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அந்த குமாரனின் மூலமாக அவர் சிலுவையிலே நமக்கு பட்ட பாடுகளின் மூலமாக நமக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு ரட்சிப்பு இருந்தது. அதுதான் இந்த வசனத்திலே நாம் வாசித்த வசனத்திலே, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் ஒரே பேரான குமாரனையும் நான் கொடுக்க வேண்டுமோ என்று சொல்லி, கர்த்தருக்கு பிரியமான ஒரே குமாரனை நமக்காக அவர் தந்தார். பாவத்தில் விழுந்த பொழுது தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக தந்து நம்மை மீட்டு கொண்டார். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அந்த பாவம் ஆட்கொண்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் செய்கிற நம்முடைய கர்ம பாவங்களும் உண்டு, நம்மோடு கூட பிறக்கிற ஜென்ம பாவங்களும் உண்டு. இந்த பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். மனு குலம் முழுவதும் அந்த பாவத்திற்கு, ஒரே மனிதனுடைய பாவத்தினாலே முழு மனு குலமும் பாவத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் பாவத்திலே பிறந்தவர்கள். இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. பாவத்தினால் போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்திலே நம் மேல் விழுந்த தலையாய கடமை எதுவென்றால், நம்முடைய பாவம் போக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளாலேயும் ஒரு உணர்வு, நான் தப்பு செய்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், என் மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், என் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மாணவனாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நான் என்னையும் மீறி நான் பாவம் செய்கிறேன் என்று ஒரு பாவ உணர்வோடு இருக்கிறீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவரால் கழுவக்கூடாத ஒரு பாவம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, கர்த்தாவே நான் மனம் திரும்புகிறேன், என்னுடைய பாவத்திற்காக வருந்துகிறேன், என்னை கழுவும் என்று கேட்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். நாங்கள் அறிந்து செய்கிற பாவங்கள் உண்டு ஆண்டவரே, அறியாமல் செய்கிற பாவங்கள் உண்டு. எங்களை நீர் பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டு, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கல்வாரின் திரு ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. ஒரு தடவை எங்களை பரிசுத்தமாக்கும்ப்பா. எங்கள் பாவங்களை எங்களுக்கு காட்டும். ஒவ்வொரு பாவமாக எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாவமாக அறிக்கையிடவும், அதை விட்டு விடவும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாவத்தின் மேல் எங்களுக்கு ஒரு ஜெயம் தாரும். பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு தாரணும். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம்.
எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.